வணக்கம் தோழர்களே, புதியதாக உருவாக்கியுள்ள ஹலோ தோழா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. மக்களுக்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என மிகப்பெரிய ஏக்கத்தில் இருக்கின்றார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கத்தான் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்திருக்கிறது, மகிழ்ச்சியோடு இணைந்திருக்கிறது. இப்ப இந்த கூட்டணி எப்படி வெற்றி கூட்டணி அமையும்? கிளம்பி வந்துட்டாங்க. பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு, நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த கூட்டணி அமைக்கிறது மூலமா அவங்க தன்னோட மகனுக்கான ஒரு பலத்தை தேடிக்கிறாரு. ஒரு மகனுக்கு ஒரு எம்பி பதவியும் அமைச்சர் பதவியும் கிடைச்சா போதுன்றதுக்காக மக்கள் எப்படி போறோம் உங்களுக்கு என்னங்க? நேத்து காலையில வரைக்கும் ஏடிஎம்கே கூடயும் கூட்டணி பேசுறாங்க, பாஜக கூடயும் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்க. எலெக்ஷன் வேற வரப்போகுது, செலவுக்கு காசு வேண்டாமா? வரப்போற எலெக்ஷன்ல நம்ம ஜெயிக்க போறோம் இல்லையோ, யார் கண்டது? அதுக்குள்ள 4 காசு நம்ம சம்பாதிக்க வேணாம். அப்படி கூட்டணி பேசி 2 பேர்கிட்டயுமே பேரத்தை பேசி ஒரு பெட்டியை வாங்கிட்டு எல்லா கட்சிக்காரும் காசு வாங்குறது, எல்லா கட்சிகளையும் போறது. பகை இல்லாம போறீங்களா? அவரோட பையன் மகனோட லைஃபை செட்டில் பண்ணிட்டு இந்த மக்களை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்கன்ற ஒரு வருத்தத்துல தான் நாங்க இருக்கோம். நான் அப்பவே பச்சு சொல்றேன், இந்த சில்லற பசங்க சாவகாசம் எல்லாம் வச்சுக்காதேன்னு. ஏன்னா இந்த கூட்டணினால என் சமுதாய மக்கள், வன்னியர் சமுதாய மக்கள் மறுபடியும் பின்தள்ளப்படுறாங்க. இந்த மக்களுக்கு நான் துரோகம் நினைப்பேன். நீ சொல்றது இவங்க நம்ப மாட்டாங்கடா. ஏன் ஜெனண்டா இவங்க ஏன் மக்கள் டேய்? ஆமாண்டா, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் உன்னையும் உங்க அப்பனையும் தான்டா இந்த ஜனங்க நம்பிக்கிட்டு இருந்தது. இத்தனை வருஷமா சொன்ன கேட்டீங்களாடா, பலியாடா செத்தீங்களாடா. அதை நாங்க என் சமுதாய மக்களுக்கு அதை நாங்க ஒரு விழிப்புணர்வு ஆக்கி அதை அவங்களுக்கு தெரிய வச்சு ராமதாஸை அரசியல் அனாதை ஆக்கிறதுக்கு தான் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். அப்புறம் என்ன ஆரம்பிக்க வேண்டியதானே? போயிட்டா. ஆஹா, துண்ட தோல்ல வர்ற மாதிரியே தூக்கி போட்டு போறானே, என்ன பண்ண போறானோ? கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ராமதாஸ் அவர்களோட அவர் சொந்த பேட்டியில் அவர் சொன்னது என்னன்னா, பாஜக நான் 0க்கும் கீழே தான் அவங்களுக்கு நான் மார்க் போடுறேன். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோட வரும் பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்காதா? 100க்கு 200 விழுக்காடு கூட்டணி வைக்காது. அது வேற வாயி, இது நார வாயி. பாஜக ஒரு கட்சியான்னு கேட்டவர் தான் ராமதாஸ் அவர்கள். தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்வேன். வளர்ந்துட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்க, ஜாதியை தாண்டி இங்க வளர்ச்சியை கொண்டு வந்துட்டோம்னா நம்ம கைக்கு கட்டுப்பட மாட்டாங்கன்னு திட்டம் போட்டு ஒரு கும்பல் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னைக்கு பாஜக தமிழகத்துல பெரிய கட்சி கிடையாது. வரட்டும்டா உள்ளாட்சி தேர்தல். உள்ளாட்சி வரும், உள்ளாட்சியில நீங்க வரீங்களா தானே பிரச்சனை. பண வெறினாலையும் பதவி வெறினாலையும் இந்த கூட்டணி அவர் முடிவு பண்ணார், வேற எதுவுமே கிடையாது. அன்புமணி ஆகிய நான் உங்கள் ஒவ்வொருவரையும் சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு வாழ வைப்பேன். சுயமரியாதையுடன் தன்மானத்தோடு இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வர. தொண்டர்களே வேலை செய்ய மாட்டாங்க. தொண்டர்களே அதிருப்தியில இருக்கும்போது அவங்க எப்படி வேலை செய்வாங்க? தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். அன்னைக்கு மஞ்சள் பையை தூக்கிட்டு அந்த ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு பென்சுக்காரும் ஆடிக்காரும் அவர் தைலாபுரத்துல ஒரு தோட்டம் வச்சிருக்காரு 300 ஏக்கர்ல. என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லையா? தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத. பிச்சை போட்டவன வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். வன்னியர் கல்வி அறக்கட்டளைன்னு ஒரு கல்வி அறக்கட்டளை ஆரம்பிச்ச அந்த கல்வி அறக்கட்டளை இன்னைக்கு திருடி அவர் சொத்தா சேர்த்துக்கிட்டார் ராமதாஸ் அவர்கள். ஏண்டா இப்படி திருடி பொழிக்கிறியோ? மரியாதை மரியாதை. உனக்கு என்னோட மரியாதை? அவரோட பையனுக்கு பெட்டி சேர்க்கறதுக்கும் அவரோட சொத்து சேர்க்கறதுக்கும் அவர் பையனுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைக்கணும்ன்றதுக்காக இத்தனையோ ஒரு ஆக்டருக்குலாம் வாய்ப்பு கொடுக்குறீங்க, இந்த டாக்டருக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். கைத்தட்டுங்க ஐயா. கூட்டணி பேசுவார், என்னென்ன டிராமா வேணாலும் போடுவார், யார் காலில் வேணாலும் விடுவார், எவ்வளவு கீழ்த்தனமா வேணாலும் ராமதாஸ் அவர்கள் போவார். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். ஒரு 6-7 மாசமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தி எதுவுமே பேசவே இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்தி பேசல. 10.5க்கான கோரிக்கைகள் பத்தி எதுவுமே பேசல. ஊமையா? மௌன விரதமா? ஏன் அது அவர் இந்த கூட்டணி பேசுறதுக்கும் பேரம் பேசுறதுக்கும் மாறி மாறி எல்லா கட்சிகளோட வீட்டு வாசல்ல போய் நின்னுட்டு வந்தவர் தான் ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? கூட்டணிக்காக ஓடுற கட்சி எதுக்காகவும் நிக்காது.
தன்னானே தானே தானே நானே. எங்கள் கூட்டணி இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும். இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாடுகிட்டு சாகலாம்யா. பாமக வீழ்த்தணுன்ற நோக்கம் கிடையாது. அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் அரசியல் அனாதையாக்கி அரசியல்ல இருந்து அவங்க 2 பேரும் அகற்றணும். ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. இல்ல நீ 26 எலெக்ஷன்ல நான் தான் சிஎம் கேண்டிடேட்ன்றாரு. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முக லட்சணம் வேணும் இல்ல. இப்ப பிஜேபியில வந்து அண்ணாமலை சிஎம் கேண்டிடேட்டா இல்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க. யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 26 எலெக்ஷனுக்கு? தெய்வமே, நான் முதலமைச்சரானா பேருக்கு தான் நான் முதலமைச்சர். மத்தபடி நீங்க என்ன சொல்றீங்களோ அதை தான் நான் செய்வேன். இவரு நீங்க சொல்றதான் செய்வாரு, நான் நீங்க நினைக்கிறதையே செய்வேங்க. என்ன முதலமைச்சர் ஆக்குனீங்கன்னா வாங்குற லஞ்சத்துல 50% உங்களுக்கு காணிக்க ஆக்குறாங்க. நான் முதலமைச்சரானா லஞ்சம் வாங்குற எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்துறேங்க. கூட்டணில அவர் சிஎம் கேண்டிடேட் தானே 2016 சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யார் சிஎம் கேண்டிடேட்டா நிப்பாங்க 2026 எலெக்ஷன்ல? தெரியலையப்பா. அதுக்குன்னு விட்டுற மாட்டல, ஜெயிப்ப என் அப்பா சத்தியமா ஜெயிப்ப. அப்பா இதுக்குன்னு பாதி சொத்தை இழந்துட்டேன், மீதி எழுந்தாலும் பரவாயில்ல, நீ எழுந்த அந்த எம்எல்ஏ பதவியை பிடிப்ப. நேத்து இரவு வரைக்குமே ஏடிஎம்கேல பேசுறது, பாஜகல பேசுறது, இப்படி மாறி மாறி கீழ்த்தனமா ஒரு கூட்டணி வைக்கிறவர் வந்து நீங்க எப்படி ஒரு தலைவர் ஏத்துக்க முடியும்? அவர் எப்படி எங்க சமுதாயத்துக்கு நாங்க தலைவரை ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி மாறி மாறி ஜனம் கேட்டு நீ பிச்சை எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம்டா. அப்பா புள்ள 2 பேருக்காக மட்டும்தான் நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக மட்டும்தான் கட்சி வச்சிருக்கீங்க. நாங்க தான் கட்சி தான். நாங்க இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லனா வெளியில போங்கடா. நாய்ங்களா? யார பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன், நான் தலைவன். பிஜேபி வந்து முழுக்க மதவாதத்தை திணிக்கிற கட்சி தான். டெபினெட்லி மதவாதத்தை திணிக்கிற கட்சி, இந்திய திணிக்கிற கட்சி. அந்த கட்சி கூட நீங்க எப்படி கூட்டணி போறாரு? துட்டுங்க பணம் இல்லாம ஓட்டு வாங்க. ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரே தகர்த்துட்டு போற ஒரு ராமதாஸ் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான அரசியல்வாதியை பாப்பீங்க? ஓடுற பஸ்ல இருந்து 1 ரூபாய் காயின் விழுந்தாலே உருண்டு வந்து எடுக்கிற வேண்டாம் இந்த சைல்டு சின்ன. 1000 ரூபாய் விழுந்தா விடுவேனா? அண்டர்வேர் கிழிஞ்சாலும் அசால்ட்டா வந்து எடுப்பேன். பாமக பிஜேபி ரெண்டுமே பெரிய தோல்வியை தான் சந்திக்கும். இது உனக்கு தெரிஞ்சு போச்சா? கட்சி இளைஞரணி தலைவரா இருந்தார் அன்புமணி அவர்கள். இப்ப கட்சி தலைவரா பதவி கொடுத்தீங்க, ராஜ்யசபா சீட் அவர் கொடுத்தீங்க, ஹெல்த் மினிஸ்டர் அவர் கொடுத்தீங்க. மொத்தமா பையனுக்கு மகனுக்கு மட்டும் தான் கட்சி நடத்தணும்னா பாட்டாளி மக்கள் கட்சியின் பேரை மாதிரி பாட்டாளி மகன் கட்சி, பாட்டாளி மருமகள் கட்சியின் பேரை மாதிரி போலாம். இன்னைக்கு மனைவி நிக்க வைப்பாரு, அடுத்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஒரு பொண்ணை நிக்க வைப்பாரு, மகளை நிக்க வைப்பாரு, அதுக்கு அடுத்த எலெக்ஷன் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல ஒரு மருமகன் நிக்க வைப்பாரு. இப்படியே நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க, சமுதாய மக்கள் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்னங்கிறதுக்கு 30 வருஷம் இந்த சமுதாய மக்கள் வச்சுதான் ராமதாஸ் அவர்கள் வளர்ந்தாரு. இந்த சமுதாய மக்களுக்கு என்ன பண்ணாரு ராமதாஸ் அவர்கள்? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்னும் பண்ணல. அதேதான் அவங்களுக்கும் போய் சொல்றாரு. அன்புமணி அவர்கள் என்ன செஞ்சார்? இந்த சமுதாயம் ஹெல்த் மினிஸ்டர் ஆனார். எத்தனை பேர் வந்து அவர் டாக்டர் ஆக்கியிருக்காரு? ஒரு காலேஜ்ல மெடிக்கல் சீட் 5 மெடிக்கல் சீட்டை வித்து சொத்து சேர்த்தாரு அன்புமணி அவர்கள். உண்மையில நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமா சீட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டல, பணம் சம்பாதிக்கிறதுக்காக. ஒண்ணு தெரிஞ்சுக்க, உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளா தெரியலாம், ஆனா தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு. தொழில் வளத்தை பெருக்கி ஒரு வீட்டுக்கு குறைந்தது ஒருவருக்கு வேலை உறுதி செய்யும். அந்த செயல்படுங்க. டேய் நீ போடுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.